கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 7 வாரங்களாக நாம் பலிபீடம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாரத்தில் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளும் தேவ கிருபையினால் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடம் என்கிற தலைப்புக்கு நான் ஆதாரமாய் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். இந்த வார்த்தையை ஆதாரமாக வைத்துதான் நாம் கடந்த 7 வாரங்களாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பலிபீடம் என்று சொல்லக்கூடியது நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி தேவ பலத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் பலிபீடம் என்பது ஆங்கிலத்தில் ஆல்டர், ALTAR, ஆல்டர் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆல்டர் என்று ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் இன்றைக்கு நாம் மீண்டுமாக இந்த செய்தியை நம்ம இருதயத்துக்கும் நம்ம கொண்டு வருவதற்கு முன்பதாக இந்த பலிபீடம் என்று சொல்லக்கூடியது நம்மை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தான் அந்த பலிபீடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அது பரிசுத்தமான இடம், அது கர்த்தர் உலாவுகிற தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிற இடம், தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம் என்கிறதை நம்முடைய இருதயத்தில் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கட்டாயம் நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பலிபீடத்திலிருந்து மேலான ஆசீர்வாதத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆல்டர் என்ற இந்த ஆங்கில வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களின் பின்னணியிலும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியம், அதாவது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஆவிக்குரிய ரகசியத்தை தான் இன்றைக்கு நாம் இந்த நாளில் இந்த தேவ செய்தியில் நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆவிக்குரிய ரகசியம் என்ன? ஏனென்று சொன்னால் வேத வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை பெற்றுத்தருகிறது. நாம் வேத வசனங்களை நாம் தியானித்து அந்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் நாம் கேட்கக்கூடிய வேளையில் எனக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கும் அதிலிருந்து ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நீங்களும் ஜெபசிந்தையோடு அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மேலான ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் இந்த இன்றைக்கு நம்ம ஆல்டர், ALTAR, இந்த ஆல்டர் என்கிற இந்த ஆங்கில வார்த்தையின் விரிவாக்கத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 7 வாரங்களாக நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையில் அந்த 7வது மெசேஜ் அந்த பலிபீடம் என்கிற தலைப்பில் பகிர்ந்து கொண்டு விட்டு எனக்கு அந்த மெசேஜை முடித்த உடனே நான் ஏதோ அந்த மெசேஜ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிட்டது மாதிரி இருந்து, ஆனாலும் என்னுடைய உள்ளான இருதயத்துக்குள்ளால் அந்த பலிபீடம் என்கிற மெசேஜ் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இல்லைங்கிறத என்னுடைய ஆவியில் உணர்ந்தேன். ஒரு சில ஊழியர்கள் என்னிடத்தில் விசாரித்தார்கள், ஒரு சில நண்பர்கள் என்னிடத்தில் விசாரித்தார்கள், பலிபீடம் முடிஞ்சிட்டு தான் சொல்லிட்டு. அவங்களிடத்துல எல்லாரிடத்துலையும் நான் இதை தான் சொன்னேன், 7 மெசேஜ் கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த மெசேஜ் முடிஞ்சது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ இன்னும் ஒரு மெசேஜ் அல்லது 2 மெசேஜ் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி என்னுடைய ஆவியில் உணர்த்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால கடந்த 13ஆம் தேதி நான் சாயங்கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய சிந்தனையில், அதாவது என்னுடைய இருதயத்தில் ஒரு சில வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். முதல்ல அந்த வார்த்தை என்னுடைய அப்ரிவேஷன் ஆண்டவர் சொன்னார். முதல் முறையாக கர்த்தர் சொன்னார், 2வது முறையாக கர்த்தர் சொன்னார். எனக்கு அது சரியாக விளங்கலை. நானும் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு 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 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேளையில் பரிசுத்த ஆவியானவருக்கு சொன்னால் பேப்பர் எடுத்து எழுதுன்னு சொன்னார். அப்போ நான் என்னுடைய பக்கத்தில் நான் ஜெபிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஜெப அறையில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே ஒரு பாயிண்டாக எழுத ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பாயிண்டாக நான் எழுதி முடிச்சுட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ALTAR,
ஆல்டருங்கிறது மாதிரி இருந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஸோ கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் அடிமையான ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு, அதன் பிறகு கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்னு சொன்னால், அந்த வார்த்தைகளை வைத்து நான் தியானிக்கக்கூடிய வேளையில் பரிசுத்த ஆவியார் எனக்கு ஒவ்வொரு சம்பவங்களையும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் இந்த வெளிப்பாடை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பூரணமான, அப்படிப்பட்ட ஜெயமான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, ஆண்டவர் உங்களையும் அவருடைய வல்லமையினால், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த பலிபீடம் என்கிற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதனுடைய ஆல்டர் என்கிற ஆங்கில வார்த்தையின் அடிப்படையில் முதலாவது வார்த்தையாகிய ஏ என்கிற வார்த்தையை வைத்து இன்றைக்கு நான் முதலாவது வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏ என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ரகசியம் என்னவென்று சொன்னால், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பலிபீடத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் வீற்றிருக்கிற இடம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற இடம், சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமையாய் ஆராதிக்கிற இடம்தான் ஆல்டர் என்பதை நான் அறிந்து கொண்டு, நம் எல்லாருக்கும் இந்த காரியம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆல்டர், இந்த பலிபீடம் என்கிற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தியானிக்கக்கூடிய வேளையில் அநேக வசனங்களை நம் வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அநேக பரிசுத்தவான்கள் பலிபீடம் எதற்கு கட்டினார்கள், அந்த பலிபீடத்துடைய முக்கியத்துவங்கள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே நானும் உங்களுக்கு அநேக பலிபீடங்களை குறித்து நான் பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஏ என்று சொல்லக்கூடியது ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமான ஸ்தலம். இந்த இடத்துல இருந்து தான் நியாய தீர்ப்பு எழும்பும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் நீங்கள் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த பலிபீடத்தில் இருந்து தான் நியாய தீர்ப்பின் சத்தம் கேட்கும் என்று சொல்லிக்கொண்டு வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நாம் கடந்து வரும் பொழுது, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்பதற்கு, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் கடந்து வரக்கூடிய வேளையில் நாம் பயபக்தி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய், தேவனுடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு விசுவாச வாழ்க்கையில் நாம் பலிபீடத்துக்கு முன்பதாக கடந்து வரக்கூடிய வேளையில் தான் கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஜெயமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை வழிநடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் முதலாவது ஏ என்று சொல்லக்கூடியது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லிக்கொண்டு பொருள். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற இடம். அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆபிரகாம் 99 வயதாக இருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ அம் தி ஆல்மைட்டி காட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவங்கள் நமக்கு அதிகமாக தெரியும். ஆபிரகாம் ஒரு முதிர் வயதாகி இருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த ஆபிரகாமுக்கு தோன்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்த பிள்ளைகள், நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவர்கள். அன்றைக்கு நம்ம ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை அல்லது ஆபிரகாமின் சந்ததியில் வந்திருக்கக்கூடிய நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார், ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி
இருக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அவர் விரும்பக்கூடிய ஆவிக்குரிய பாதையில் நம்ம வழிநடத்தப்படும் பொழுது மட்டும்தான் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, ஏதோ நம்ம பலிபீடத்தில் வரக்கூடிய வேளையில் ஏதோ சும்மா நம்ம கடமைக்காக வருகிறோம், கடமைக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாகவே அந்த பலிபீடத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியாது. பலிபீடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன் உலாவுகிற இடத்துல நாம் வரக்கூடிய வேளையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உத்தமமாய் நடக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் நமக்கு மேலான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் அப்பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், முகங்குப்புற விழுந்து வணங்கி தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன்பேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல அவனை உத்தமனா நடக்க சொல்லக்கூடிய வேளையில் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான். அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் அவனிடத்தில் என்ன செய்கிறார்னு சொன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லிக்கொண்டு, இனிமேல் உன்னுடைய பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல ஆண்டவர் விருத்த சேதன உடன்படிக்கையை கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். இந்த விருத்த சேதன உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த முதிர் வயதில் அந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், கீழ்ப்படிந்து அவன் மட்டுமில்லாமல் அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் இருந்து எல்லாரும் அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் கீழ்ப்படியக்கூடிய வேளையில் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாரும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு தேவனுடைய தரிசனத்தை அவன் கண்டுகொள்ளக்கூடிய வேளையில முகங்குப்புற விழுந்து வணங்குறான். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறோம், அநேக கூட்டங்களுக்கு நம்ம கடந்து செல்கிறோம், அநேக இடங்களில் போய் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். ஏன் நம்முடைய வீட்டில் உட்காந்து கூட நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஜெபம் பண்ணுறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறது கிடையாது. தேவ சமூகத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவது கிடையாது. பாருங்க, ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை கேட்கக்கூடிய வேளையில் அவன் முகங்குப்புற விழுகிறான். முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையில் கர்த்தர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனாகிய கர்த்தர் பலிபீடத்தின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர், அவருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் பலிபீடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமானாக இருந்து நாம் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து செல்லக்கூடிய வேளையில் நம்மை முழுவதுமாக ஜீவபலியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய வேளையில் தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதமான மகிமையான ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளால நம்முடைய வாழ்க்கை அடிமைப்படுத்தப்படும் பொழுது கட்டாயம் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவன் அந்த விருத்த சேதன உடன்படிக்கையை அவன் கர்த்தருடைய கிருபையினால் அவன் கடைபிடிக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்னு சொன்னால், மேலான ஆசீர்வாதத்தை அல்லது நன்மையான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன காரியத்தில் நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக போகக்கூடிய வேளையில் நம்ம எவ்வளவோ அசட்டை பண்ணுகிறோம். அநேக நேரங்களில் நம்ம ஒரு டெடிகேஷன், நம்ம இடத்துல ஒரு அர்ப்பணிப்பு இருப்பது கிடையாது, நம்ம இடத்துல ஒரு தாழ்மை இருப்பது கிடையாது. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருங்கிற, கர்த்தர் உலாவுகிற ஒரு பரிசுத்தமான ஸ்தலம் என்கிறதை நம்முடைய இருதயத்தில் அநேக வேளையில் நம்ம கொண்டிருக்காமல் இருக்கிறது நிமித்தமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தடையாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற அந்த பலிபீடத்தில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த பலிபீடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர் நம்மோடும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் நம்மோடு பண்ணி இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, ஆபிரகாம் இடத்துல பண்ணின அந்த விருத்த சேதன உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த விருத்த சேதன உடன்படிக்கை என்ன செய்தார் என்று சொன்னால், நியாய பிரமாணத்திலும் அது வலியுறுத்தப்பட்டது. மோசேயினுடைய காலத்தில்
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரக்கூடிய வேளையில் அந்த நியாயப்பிரமாண நாட்களிலும் கர்த்தர் மோசேக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய வேளையிலும் அந்த உடன்படிக்கை ஞாபகப்படுத்தப்பட்டது. ஆனால் அது புதிய ஏற்பாட்டுக்கு கடந்து வரக்கூடிய வேளையில் அந்த கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஆவியின்படி விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் ஆகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியின்படி விருத்த சேதனம் என்பது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறானோ அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்புவதற்கு இது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த மாம்ச விருத்த சேதனத்தின் நிறைவேறுதலாக, அதாவது நம்ம பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும் பொழுது நம்முடைய மாம்ச விருத்த சேதனத்தின் நிறைவேறுதல். ஏனென்று சொன்னால் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய வேளையில் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறது நிமித்தமாக இது என்ன செய்கிறது என்று சொன்னால் மாம்ச விருத்த சேதனத்தின் நிறைவேற்றுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, ஆபிரகாமிடத்தில் சொன்ன மாம்சீக விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியது இயேசு இந்த உலகத்தில் வந்த பின் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் உடலில் செய்ய விருத்த சேதனம் பயனற்றதாக மாறுகிறது. ஏனென்று சொன்னால் நாம் அவருக்குள்ளால வாழ்கிறோம், அவருக்குள்ளால இருக்கிறோம், அவருக்குள்ளால அசைகிறோம். ஆகையால் இந்த விருத்த சேதனம் முடிவுக்கு வருகிறது. இதை நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் ஆவியின்படி இருதயத்தில் அமைகிறதை தவிர மாம்சீகத்தின்படி சரீரத்தில் அமைகிறது கிடையாது. ஆவியின்படி இருதயத்தில் அமைய வேண்டும், மாம்சீகத்தின்படி இது சரீரத்தில் அமைகிறது கிடையாது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த காரியத்துக்கு அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த பலிபீடத்தின் மேல் உலாவுகிறார் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இருக்கும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக எல், முதல் வார்த்தை ஏ, Almighty God. இரண்டாவது வார்த்தை எல், லுக் அன்டு ஹிம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு லுக் அன்டு ஹிம், லுக் அன்டு ஹிம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் எரேமியாவில் சொல்லக்கூடிய வேளையில் 33 சொல்லக்கூடிய வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லிக்கிட்டு. அப்போ இரண்டாவதாக நம்ம பலிபீடத்தில் வரக்கூடிய வேளையில் நம்ம உலக பிரகாரமான எந்த மனிதர்களையோ உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவங்களை பார்க்கக்கூடாது. பலிபீடத்தில் யார் இருக்கிறாரு? பரலோகத்தின் தகப்பனாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் உலாவுகிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உலாவுகிறதுனால அவரை நோக்கி நாம் பலிபீடத்தில் பார்க்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் நமக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அடுத்தபடியாக சிங்காசனத்துக்கு வரக்கூடிய சாலமோன் ராஜா என்ன செய்கிறான் என்று சொன்னால் கிபியோனுக்கு போய் ஆண்டவருக்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால் அநேக பலிகளை பலியிடுகிறான். 1000 ஆடுகளை அடித்து அவன் ஆண்டவருக்காக பலி செலுத்தக்கூடிய வேளையில தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்துகிறான். எப்படி தாழ்த்துகிறான் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னை நீர் ராஜாவாக்கினீர், நானோ போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க, அந்த ஜனங்களுக்கு நன்மை தீமை இன்னதென்று அறிவிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லக்கூடிய வேளையில அவன் கேட்ட விண்ணப்பம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது, உன் வார்த்தையின்படியே செய்தேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பண்ணின விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா அந்த விண்ணப்பத்தின்படி அவனுக்கு செய்தார். அதன் பிறகு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, இதிலே உனக்கு சரியான ஞானம் உள்ளவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின்னால நீ எழும்புவதும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா உலக பிரகாரமான செல்வத்தையோ உலக
பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்காமல் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை நியாயம் விசாரித்து அவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு ஞானத்தை கேட்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் அதை செய்தார் என்று சொல்லிக்கொண்டு வேதவசனம் சொல்கிறது. அப்போ நம்ம பலிபீடத்தில் இருந்து நம்ம எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை காட்டிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறிந்து அவருடைய சமூகத்தில் நாம் மன்றாட வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளால ஒரு பெரிய காரியத்தை, மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? அவன் கேட்டது மட்டுமல்லாமல் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை அவனை கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு 13-14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. கடைசியா சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நீ நடப்பாயானால் உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பாருங்க, அவன் கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அவன் கேட்காத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு அந்த இடத்துல கண்டிஷனும் கொடுக்கிறாரு. எப்படின்னு சொன்னா, உன்னுடைய தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ என்ன செய்யணும்னு சொன்னா, கட்டளைகள் நியமங்களை நீ கை கொள்ளணும். நீ ராஜாவாயிட்டேன்னு சொல்லிட்டு நீ உன் மனம் போன போக்கில் நடக்கக்கூடாது. உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீ மனம் போன போக்கில் நடக்கக்கூடாது. நீ அப்படி நடந்தேன்னு சொன்னால் தான் அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்னைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதிலிருந்து நம்ம சுருக்கமாக 2 காரியத்தை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவன் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்தக்கூடிய வேளையில கர்த்தர் அந்த பலியை அக்செப்ட் பண்ணுகிறார். அந்த பலியின் நிமித்தமாக ஆண்டவர் அவனிடத்தில் தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய வேளையில இவன் தன்னுடைய மன விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றான். எப்படி சொல்றான்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறது. அவன் கேட்ட அந்த மன விருப்பம் தேவனுக்கு உகந்ததா இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, அதை போலப்பட்ட ஒரு ஞானி அவனுடைய வாழ்க்கைக்கு முன்னாலும் கிடையாது பின்னாலும் கிடையாது என்பதை ஆண்டவர் சொன்னது மட்டுமல்லாமல், உன் தகப்பன் நடந்தது போல நீ என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை நீ கை கொண்டு அவருடைய நியமங்களை நீ என்ன செய்யணும்னா உன் வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுதுதான் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகப்படும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடிய வேளையில, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையில, நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள், ஒரு சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய வேளையில நம்ம ஜெபம் பண்றதை விட்டுறோம், ஆலயத்துக்கு போறதை விட்டுறோம். பிரச்சனையோட இருக்கக்கூடிய வேளையில 9 மணிக்கு ஆலய ஆராதனைன்னு சொன்னா 8:45 போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். பிரச்சனை முடிஞ்சு வெளியே வரக்கூடிய வேளையில 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா 10:45 ஆமீன் போடுறதுக்கு போகக்கூடியவங்க இருக்கிறோம். அல்லது கார் பார்க்கிங்ல போய் பேசக்கூடியவங்க இருக்காங்க, அல்லது ஸ்கூட்டர் பார்க்கிங்ல போய் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, அல்லது போற வழியில ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. தப்புங்கிற விதத்துல நான் சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. மத்தேயு 6:33 தெளிவாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போதான் இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவன் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் நமக்கு பாராட்டின கிருபை, தேவன் செய்த ஒத்தாசைகளை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நீ பிரச்சனையா இருக்கக்கூடிய வேளையில 8:45 ஆலயத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டேன்னா பிரச்சனை முடிஞ்ச அப்புறமா நீ அதே டைம்ல போனா அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்பதான் நம்ம அவரை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து வந்தோம்னு சொன்னாதாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கர்த்தர் மாற்றுவார். நான் இந்த பேண்டமிக் நாட்கள், அந்த COVID-19 ஆரம்பிக்கக்கூடிய வேளையில மார்ச் 24ஆம் தேதி எனக்கு மலேசியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், ஒரு ஊழியர் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நான் இந்த நாளில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு நான் உண்மையாக சொல்ல முடியும், அந்த மார்ச் 24ஆம் தேதி ஆரம்பித்த ஜெபம் இன்று வரையிலும் தடையில்லாமல் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியங்கள் கிடையாது தான், வெளியே போக முடியலை தான், உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சில வேளையில் நான் இந்த ஒரு சில இடத்துல ஒரு சில வீட்டு ப்ரேயருக்கு ஒரு சில நேரங்களில் அது மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது தடைபட்டுன்னா நாளைக்கு நான் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய வேலை அந்த 2 மணி நேரத்துக்கு பதிலாக 4 மணி நேரம், அல்லது ஒரு 2 நாளில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஒரு நாள் 3 மணி நேரம், அடுத்த நாள் 3 மணி நேரம். ஸோ இதுதாங்க ஆண்டவருக்குள்ளால் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியது. நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஆண்டவரிடத்தில் கொடுத்துருந்தோம்னு சொன்னால், வி ஹாவ் டு கமிட் அவர் செல்ஃப். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதன்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்தும் பொழுது தான் தேவன் நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆகையால் இந்த ஆல்டர் என்கிற 2வது வார்த்தை என்று சொல்லக்கூடிய எல் என்று சொல்லக்கூடியது, நீ பலிபீடத்துக்கு வரக்கூடிய வேளையில லுக் அண்ட் டு ஹிம்,
அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நீ உலக பிரகாரமான மனிதர்களையோ உலக பிரகாரமான காரியங்களுக்கோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம அடிமைப்படுத்தாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலிபீடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார், அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்ம அவரை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் அந்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2:26 சாலமன் சொல்லக்கூடிய வேளையில் சொல்லுகிறாப்ல, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு, தேவனுடைய பார்வையில் நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தொல்லையை நியமிக்கிறார். அதாவது ஆண்டவருக்கு பிரியமாய் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும், 3 காரியம், ஞானம் கொடுக்கிறாரு, அறிவு கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கு என்னன்னு சொன்னா, நல்லவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும், நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து போகக்கூடிய, அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லா தொல்லையும் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம பாவம் செய்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில தொல்லை வரும். நீ பலிபீடத்தில் போகக்கூடியவர்கள் அவரை நோக்கி பார்க்கணும். நீ நல்லவனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற இடம் தான் அந்த பலிபீடம். இரண்டாவதாக, அவர் பலிபீடத்தில் நாம் கடந்து வரக்கூடிய வேளையில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான கர்த்தாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த பலிபீடம் என்கிற தலைப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, அந்த ஆங்கில வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஆல்டர் என்கிறதுல ஆண்டவரே, ஏ என்று சொல்லக்கூடியது அல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல், லுக் அன்டு ஹிம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளையும் கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை தியானிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இவர்களை தொடட்டும், தேவ ஆவியானுடைய வல்லமை இவர்களுக்குள்ளால கடந்து செல்லட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு சில வேளையில கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக வரக்கூடிய வேளையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது கர்த்தர் விரும்பாத காரியங்களை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில செய்திருப்பார்கள் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாய், இவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உடைத்து போட்டு ஆண்டவரே, இவர்கள் இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிற கர்த்தர் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவரே, உமது பிள்ளைகள் தங்கள் பாவங்களை விட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் தகப்பனே, உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை தருவீராக, இன்பத்தை தருவீராக, அறிவை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. ஒரு சில வேளையில் ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே, சரீர பிரகாரமான பலகீனத்தோடு ஆண்டவரே, வாழ்க்கையில நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பலிபீடத்தில் வைத்திருக்கக்கூடிய பரலோக தகப்பனுடைய வல்லமையுள்ள அபிஷேகத்தின் அக்கினி இப்பொழுதே உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால அவர்கள் சரீரங்களுக்குள்ளால கடந்து செல்வதாக, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்வதாக, தடைகளை உடைக்கிற வல்லமை கடந்து செல்வதாக, காயங்களை கட்டுகிற வல்லமை கடந்து செல்வதாக, உன்னத பலத்தின் ஆவியானுடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளால இறங்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு பலன் உண்டு என்று சொல்லிக்கொண்டு எல்லா பலனையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. வெட்கத்துக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறவர், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால ஆண்டவர் எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பலன் இறங்கி ஆண்டவரே நமது பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று தெரிந்து கொண்ட கர்த்தர், இஸ்ரவேலரின் சந்ததியா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையான நாமத்தினால காத்து வழி நடத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வரையிலேன். இதுவரையில் 4 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும். சில குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும்,
வேத வசனத்தின் அடிப்படையிலும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகள் மூலமாக விளக்கி எழுதியுள்ளேன். அண்ணன் ஜே சாம் ஜெபத்ரே அவர்கள் மூலமாக 30/9/2018 பிரதிஷ்டை செய்து அண்ணன் வெளியிட்டார்கள். அந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இரண்டாவதாக விழித்திருந்து ஜெபிப்போம். இந்த புத்தகம் ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் வெளியிடப்பட்ட பொதுவான ஜெப குறிப்புகள் அடங்கிய ஜெப புஸ்தகம். அருமையான அண்ணன் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் 11/8/2019 அன்று பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார். மூன்றாவதாக ஆத்தும ஆதாயம். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எழுதியுள்ளேன். அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் 13/10/2019 அன்று பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார். ஞானஸ்தானம். எந்த ஞானஸ்தான முறை சரியானது என்பதை வேதத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். அருள் தந்தை எஸ்.ஜே. பெர்க்மன்ஸ் அவர்கள் 11/1/2020 அன்று பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார். இந்த புத்தகங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவும், ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை வாங்கி பயன்பெறும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக புத்தகங்கள், இயேசு கிறிஸ்து, பரலோக வைத்தியர், ஸ்ரீஷத்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல், நற்கந்த கதம்ப மலர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேக புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகங்கள் வெளியே வருவதற்காக உங்களுடைய ஜெபத்தில் ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் என்னுடைய ஊழியத்திலிருந்து வெளியிடக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற 2 மாதத்துக்கு வரக்கூடிய பத்திரிகை வெளியிட்டு வருகிறேன். இதையே நீங்கள் வாங்கி பயனிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.